ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் 2 பிளைன் மிரர், 2 பிளைன் மிரரை வச்சுட்டு அது வந்து 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா கூட அது வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி காட்டும். இதுதான் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று பட்டு இப்போ 2 மிரர் வந்து சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வச்சுருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே நிற்கிறாங்க, இல்லை ஒருத்தர் போய் நிற்கிறாங்க, இது ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உள்ளே அப்படியே உள்ளே ரொம்ப தூரம் போகிற மாதிரி காட்டும். இது எல்லாமே வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா in this activity given above you observe that for a body kept in between 2 plane mirrors which are inclined to each other you could see many images. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மிரரில் படக்கூடிய இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து செகண்ட் மிரர் மேலே காட்டும். அதுக்கப்புறமா அந்த செகண்ட் மிரர் இருக்கு இல்லையா, அது வந்து திரும்ப ஃபஸ்ட் மிரரில் காட்டும். இதனால் மாற்றி நிறையா இமேஜஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The number of images formed depends on the angle of inclination of the mirror. எவ்வளோ இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அதோட இன்க்ளினேஷன், அது எந்த ஆங்கிள் இருக்குது அந்த மிரர் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். The angle between the two mirrors is a factor of 360 degree. Then the total number of reflections is finite. If theta is the angle of inclination of the plane mirror, the number of images formed 360 degree by theta. As you decrease this angle, the number of images formed increases. When they are parallel to each other, the number of images formed becomes infinite. அதாவது ரெண்டும் பேரலாக வச்சோம் அப்படிங்கிறப்போ அதில் வரக்கூடிய இமேஜ் வந்து இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். பட் பர்பண்டிகுலர் இருக்கப்போ ஆங்கிள் நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறப்போ இமேஜ் வந்து விழுகிறது கம்மியாகும். பேரலாக நம்ம மாற்றி கொண்டு போகிறப்போ நிறையா இமேஜ் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ளினேஷன் வந்து 90 டிகிரி இருக்குது அப்படிங்கிறப்போ 360 டிவைட் பை தீட்டா -1 அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ இதில் எத்தனை இமேஜ் விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 90 டிகிரி இருக்கப்போ 3 இமேஜஸ் வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெல்டோஸ்கோப் அப்படிங்கிறது இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் தான். இதில் என்ன அப்படின்னா 3 இமேஜஸ் இருக்கும். ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு பொருள் உள்ளே வந்து போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம உள்ளே வைக்கிறப்போ அதோட ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். கீழே இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு சின்ன இமேஜ், ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டால் கூட அதில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிஸ்கோப் அப்படி இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோஸில் மேலே வந்துட்டு ஒரு ஆங்கிளில் வந்துட்டு ஒரு மிரர் வச்சுருப்பாங்க. கீழே அதாவது 45 டிகிரி ஒரு ஆங்கிள் ஒரு மிரர் வச்சுருக்காங்க இல்லையா. இந்த 2 மிரரில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கீழேருந்து பார்த்தா கூட மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த பெரிஸ்கோப் மூலிமா பார்க்க முடியும். கெல்டோஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனில் காட்டும். இந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ லென்த்தில் இருந்தால் கூட இந்த ஐ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறப்போ மேலே இங்கே எவ்வளோ லென்த் இருந்தாலும் பரவாயில்ல, பட் 2 மிரரும் 45 டிகிரியில் இருக்கப்போ அவ்வளோ தூரத்தில் மேலே ஹைட்டில் இருக்கக்கூடிய மிரர் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரிகிற மாதிரி தெரியும். இது வந்து பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேவிகேஷன் சப்மரைன்ஸில் வந்துட்டு மேலே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆர்மி இதில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன்ஸ், அதுக்கு பாயிண்ட் பண்ணி கன் இருக்குல்ல அதை ஃபயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், சில இடத்துல நம்மளால் போக முடியாத இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி இமேஜ் எடுக்கிறாங்க மிலிட்ரி ரீஜன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் ஆஸ் எண்டோஸ்கோப்ஸ் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ த்ரோட் ரீஜன்லாம் இருக்குன்னா அங்கே வந்து டாக்டர்னால பார்க்க முடியாது டார்ச் வச்சு. ஸோ இந்த மாதிரியான பெரிஸ்கோப்ஸ் அதை வந்து டாக்டர்ஸ் வந்து எண்டோஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டைப். ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம், இன்சிடென்ட் பார்த்தோம். ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு டைப். We know that when a light ray falls on a polished surface placed in air, it is reflected into the air itself. When it falls on a transparent material, it is not reflected completely, but a part of it is reflected and a part of it is absorbed.
அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளைன் சர்ஃபேஸில் பாலிஷ் சர்ஃபேஸில் வந்து ஒரு இன்சிடென்ட் லைட் விழுகுதுன்னா அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஒரு ரஃப் சர்ஃபேஸில் வந்து இமேஜ் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா சில லைட் வந்து அந்த சர்ஃபேஸ்னால அப்சர்வ் ஆகும் இல்லையா. அந்த லைட் வந்து வெளியே போகுது இல்லையா, அதை வந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் லே அப்படின்னு சொல்கிறோம். லைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 × 10⁸ அந்த ஸ்பீடில் வந்து லைட் வந்து ட்ராவல் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. பட் வாட்டர், கிளாஸ், டென்ஸ் மீடியத்தில் இந்த அளவுக்கு அது வந்து ட்ராவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. So light rays travel from a rarer medium into air into denser medium like glass or water or deviated from their straight line path. This bending of light above the normal at the point of incidence as it passes from one transparent medium to another called refraction of light. இப்போ வந்து ஏர் அப்படிங்கிறது ஈஸியாக லைட் பாஸ் ஆகிக்கும். பட் வாட்டர் இல்லை வேறு மீடியம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து லைட் பாஸ் ஆகாது. ஸோ அந்த லைட் வந்து அங்கே அப்சர்வ் ஆகி வேறு ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் ரே லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் வேணால் புரிஞ்சிடும். இப்போ டேக் அ கிளாஸ் பீக்கர், ஒரு கிளாஸ் பீக்கர் எடுத்திருக்கோம். ஃபில் இட் வித் வாட்டர், அதை வந்து பென்சில் உள்ளே வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா, now look at the pencil. Does it appear straight? No, it will appear to be bent at the surface of the water. Why? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி இருக்குது, அதை பென்சில் விட்டு அப்படின்னா பென்சில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்காது, பென்சில் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது ஏர் மீடியம், கீழே இருக்கிறது டென்சர் மீடியம். ஸோ அது ரிஃப்ளெக்ஷனில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா வித் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்த ரிஃப்ராக்ஷன் தான் இதில் வந்து அதோட ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த லைட் ட்ராவல் ஆகுது இல்லையா, அதை வந்து டீவியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் தான். யார் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் த மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அதாவது ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு லைட் வந்து அந்த மீடியத்தில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் பார்த்துட்டிங்கன்னா மோராக இருக்கும். எப்போ அப்படின்னா பெண்டிங் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். பட் பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் அ மீடியம் இஸ் டினோட்டட் பை அ டேர்ம் நோன் அஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ஒரு மீடியத்தில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதை வந்து ஒரு மியூ அப்படிங்கிற வேர்டை வச்சு கூட நம்ம சொல்கிறோம். மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். ஏரில் எந்த ஸ்பீட் இருக்குது 3 × 10⁻⁻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 ⁻
பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸை லைட் ரிஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளம் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிக்கிறதா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் பார்த்துட்டிங்கன்னா 3×8 டிவைடட் பை அந்த மீடியத்தில் இருக்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.5 வருது. அப்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 1.5. அப்போ அந்தளவான ஒரு லைட் ரே வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் or they travel from one medium to another medium obeys 2 laws. இதில் வந்து 2 law இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Snell's law of reflection என்னென்னு பார்த்தீங்கன்னா the incident ray, the refracted ray and the normal the point of intersection all lie in the same plane. அதாவது உள்ளே வரக்கூடிய இன்சிடென்ட் ரே அண்ட் வெளியே போகக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரே, ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரே அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரு பிளேனில் இருக்கும். பட் அதுக்கு ஆனால் ரிஃப்ராக்டட் ரே வேறு பிளேனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The ratio of sine of the angle of incidence to the sine of the angle of refraction is equal to the refractive index of the medium which is constant. அதாவது இன்சிடென்ட் ரேயோட சைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை த ரிஃப்ராக்டட் ரேயோட சைன் ஆங்கிள் வேல்யூ, அதை வச்சோம் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்கும். தட் இஸ் மியூ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னெல்ஸ்லால சொல்கிறாங்க. இப்போ டிஸ்பர்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் அ ப்ரிசம் ஆன் அ டேபிள் அண்ட் கீப் அ ஒயிட் ஸ்க்ரீன் நியர் இட். நவ்
With the help of torch, allow white light to pass through the prism. What do you see? You can observe that white light splits into 7 colored rays, namely violet, indigo, blue, green, yellow, orange and red on the screen. Now place another prism on its inverted position between the first prism on screen. Now what do you observe on the screen? You can observe that white light is coming out from the second prism. அதாவது இப்போ என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிசம் வைங்க, அதில் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் லைட்டை வந்து பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 கலர்ஸ் வெப்ஜிஆர் வெளியே போகிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு ப்ரிசத்தை வந்து இன்வெர்ட்டோட தலைகீழாக வச்சுருக்காங்க. இங்கே பிக்சர் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி வைக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரிசம் டு இன்னொரு ப்ரிசத்துக்கு லைட் எப்படி அது வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்த வெப்ஜிஆர் கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எபோவ் ஆக்டிவிட்டி மூலிமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் see that the first prism splits a white light into 7 colored light rays and the second prism recombines them into white light again. அதாவது இந்த ப்ரிசம் மூலிமா என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிசம் வந்து அந்த ஒயிட் லைட்டை வாங்கி 7 கலராக ஸ்ப்ளிட் பண்ணுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ப்ரிசம் அந்த 7 கலரையும் வாங்கி சிங்கிள் லைட்டாக வந்து கொண்டு போகுது. தஸ் இட் இஸ் கிளியர் தட் ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியலாம், ஒரு ஒயிட் கலர் லைட்டில் வந்துட்டு 7 கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நியூட்டன்ஸ் டிஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரீகால் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ 7 கான்ஸ்டன்ட் கலர்ஸ். இது வந்து எப்போ சொல்லியிருக்கு, அதாவது இது வந்து யாரும் நியூட்டன்ஸ் டிஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒயிட் லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ அது வந்து 7 கலராக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீடியத்தில் டிரான்ஸ்பரண்ட் நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு மீடியத்தில் அது 7 கலராக பிரியும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு இட்ஸ் வேவ் லென்த். இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே இருக்கு இல்லையா, அது வந்து வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, a red color light which has a larger wavelength is deviated less, while the violet color light which has shorter wavelength is deviated more. அதாவது ரெட் கலருக்கு வந்து வேவ்லென்த் அதிகமாக இருக்கனால அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு டிவியேட் ஆகாது, ரொம்ப லெஸ் டிவியேஷன் தான் இருக்கும். பட் வயலட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் வேவ்லென்த் இருக்கனால அது ரொம்ப அதிக அளவில் டிவியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. Do you know பார்த்தீங்கன்னா, formation of rainbow is an example of dispersion. அதாவது இந்த ரெயின்போ ஃபார்மேஷன் இருக்குல்ல, இது கூட ஒரு டைப் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, திஸ் கேன் பி சீன் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சன்னுக்கு ஆப்போசிட் சைடில் நடக்கும். ஒரு ரெயின்ஃபால் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏரில் இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து ஒயிட் லைட் படுது அப்படிங்கிறப்போ அது எல்லாமே சேர்ந்து சன்லைட் படுறப்போ அது வந்து 7 கலர்ஸை வந்து மாற்றி ஒரு இப்போ அந்த 2 ப்ரிசம் இருந்ததுலேயே அதுக்கு பதிலாக நிறைய ரெயின் ட்ராப்ஸ் எல்லாமே ப்ரிசமாக மாறி லைட்டை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுது. ஒயிட் கலரை வந்து மாற்றி டிரான்ஸ்மிட் பண்ணி போகிறப்போ அங்கே வந்து நமக்கு ரெயின்போ தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிரர் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸாக ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்வ்டு மிரர்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்டுன்னு சொல்லலாம். கர்வ்டு மிரர் ஸ்பியர் ஷேப்பில் இருந்தால் ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கல் மிரரில் பார்த்தீங்கன்னா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்னு 2 இருக்குது. ஸ்பெரிக்கல் மிரரோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அது கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். கான்கேவ் சர்ஃபேஸ்னால் அது கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். பேரபோலிக் மிரர் பார்த்துட்டிங்கன்னா லைட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சோலார் எனர்ஜிஸு, சவுண்டு, ரேடியோ வேவ்ஸு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் ஆஃப் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ரியல் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வரும், விர்ச்சுவல் இமேஜ் வராது. கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். கான்கேவ் மிரரை வந்து நம்ம மேக்கப் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, the incident ray and the normal at the point of incidence all lie in the same plane and the angle of incidence and the angle of reflection are always equal. எந்த அளவுக்கு இன்சிடென்ஸ் வருதோ அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே பிளேனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை வச்சு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் 2 சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து மிரர் ஃபார்ம் பண்ணது இல்லையா, அது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது 360 டிகிரி டிவைடட் பை அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் -1 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸ்னெல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அந்த பாயிண்ட்டு, ரிஃப்ளெக்டட் எல்லாம் ஒரே பிளெயினில் இருக்கும். ரிஃப்ராக்டட் ரே வந்து அதுக்கு ஆப்போசிட் கீழே இன்னொரு மீடியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
sin I by sin R is equal to mu constant அப்படின்னு சொல்கிறது தான் Snell's law of reflection சொல்கிறாங்க refraction. Thank you for watching.